அதாவது நாட்டுக்குள்ளே ஏற்கனவே பல வருஷமாக அரசியலில் இருந்தவங்களாலும் சரி, புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்களாலும் சரி, இனிமேல் ஆரம்பிக்க போகிறவங்கனாலும் சரி, அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு பேர் அஜித்குமார் அப்படின்னு தான் இருக்குது. எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம தனுஷ் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை அவரோட ரசிகர் மன்ற நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடியிருக்காரு. அதில் அவர் பேசியிருக்காரு. அந்த பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அஜித் சாருடைய விவேகம் படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, உன்னுடைய தோல்வியை நீயா ஒத்துக்கிடாத வரைக்கும் உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும், டைலாக் கூட மறந்து போச்சு. சரி, ஓகே விடுங்க, அந்த படத்தையே பறக்கும்னு நினைக்கிறாள் நம்மலாம். அது சரி, அந்த டைலாகை மேற்கோள் காட்டி நம்ம தனுஷ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, ஊரில் வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே அவர் பேரை சொல்லி வியாபாரம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மனுஷன் தன்னுடைய இவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளம், படம் நடிக்கிறத விடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவருடைய பெயரை யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப வாடிக்கையாக இருக்குது. ஏன்னா அவரோட ரசிகர் படை, அந்த ரசிகர் பலம் அப்படின்றது அவ்வளோ அப்படின்றதுல வந்து யாருக்குமே டவுட்டு வேணாம். ஸ்லீப்பர் செல் மாதிரி அப்படியே ஓரமாக ஒதுங்கி இருப்பானுங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவரை பற்றி அப்படியே டமால் அப்படின்னு ஆரம்பிக்க வச்சா போதும், பற்றிக்கிட்டு எரியும். அது இனிமேல் அடுத்தடுத்து நடக்கும்னு நினைக்கிறேன்.